இந்த பக்கத்துல கூவ நதி இருக்கு, இந்த பக்கத்துல கொசத்தலையாறு இருக்கு. ரெண்டு நதிக்கு நடுவில் இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி தான் இந்த பூந்தமல்லி. ரெண்டு நதிகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ண முடியுமோ, இதே வந்து இந்த மாதிரி ஒரு நிலச்சூழல் நில அமைப்பு மற்ற நாட்டில் இருந்ததுன்னா அவங்க வந்து வேற லெவல்ல எல்லாருமே வந்து ஒரு பல கோடி வச்சிருக்கக்கூடிய விவசாயம் ஆக்கியிருப்பாங்க. இதே பஞ்சாப்ல இருந்தாலும் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, நதி பக்கத்துல என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல மட்டும்தான் நதி பக்கத்துல பீர் ஃபேக்டரி கட்ட முடியும். வேற எங்கேயுமே அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டான். ஈஸியா பக்கத்துல இருந்தே போரை போட்டு பீரை வித்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களால பண்ண முடிஞ்ச இந்த 50 ஆண்டுகளை பண்ண முடிஞ்ச ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துக்க முடியும். ரெண்டு விஷயம் தான் மற்ற கட்சிகள் பண்றது. கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. ஆனா வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து இதே கேள்வி இருந்தது. ஆனால் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் என்ன கேட்டார்னா, என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்டார். அடுத்தது படிச்சா மட்டும் போதுமா, இல்ல அடுத்த கேள்வியே கேட்டது என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கேட்டார். நான் இது மாதிரி படிச்சது எம்இ படிச்சிருக்கேன், எல்பி படிச்சிருக்கேன், உத்தியோகம் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து பணியில் பேராசிரியராக முன்னாடி வேலை பார்த்துருக்கேன், இப்போ வந்து பள்ளியில் ரோபோட்டிக்ஸ் ட்ரெயினராக வேலை பார்த்துருக்கேன் நான் சொன்னேன். சரி ஓகே பார்த்துக்கலாம், களத்தில் இறங்கி நல்லா வேலை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்ற கேட்க இடத்துல இதே ஒரு பெரிய கட்சியாக இருந்தால் அவங்க 5 கோடி கேட்டிருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு பக்கவாதமாக இருக்கக்கூடிய உதிரி கட்சிகளாக இருந்தால் 1 கோடி கொடுத்தா சீட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் 2 டிகிரி 3 டிகிரி இருந்தால் 1 கோடிக்கு சமம் அப்படின்றத நிரூபித்து காட்டியிருக்காங்க. படிச்சுட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும். படித்தவர்கள் மட்டுமே இந்த உலகத்தை வந்து நல்லா கொண்டு வர முடியுன்றதுக்கு இஸ்ரேல் ஒரு உதாரணம். அந்த இஸ்ரேல் நாடு சுற்றி இருக்கக்கூடிய பகை நாடுகளை ஜெயிக்கிறதுக்கு அவங்க வச்சிருக்க ஒரே ஒரு பெரிய யுக்தி, அங்கே இருக்க எல்லாருமே PhD படிச்சிருப்பாங்க. தொழில்நுட்பத்தில் அவங்க வந்து ரொம்ப தலை சிறந்து விளங்கியிருப்பாங்க. பாலைவனத்துல விவசாயம் எப்படி பண்றது அப்படின்ட்டு இங்க இருக்க நம்ம போயிட்டு அவங்க கிட்ட கத்துட்டு வந்திருக்கோம். அதனால படிச்சவங்க வந்தா என்ன பண்ணுவாங்க நீங்க சாதாரணமா கேட்டுறாதீங்க, எல்லாத்தையுமே மாற்ற முடியும் ஒண்ணுங்க. அடுத்து வந்து தலைமையில முடிஞ்சது. அடுத்து இங்க என்ன கேட்டாங்கன்னா, கட்சிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றது கேள்விக்கு அடுத்த கேள்வியா நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. இது வந்து மற்ற இடத்துல கேட்கக்கூடிய கேள்வி. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலையோ எங்க பொறுப்பாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, எத்தனை நாள் ரூபாய் லீவ் போட முடியும் அப்படின்னு தான் கேட்டாங்க. நீ எவ்வளவு செலவு பண்ணுவேன்னு கேட்கல, 1 மாசம் லீவ் போட முடியுமாண்ணா? ஐயா 45 நாளே லீவ் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சியில ஒரு வேட்பாளர் தேர்வுக்கு நடக்கக்கூடிய விஷயம் வந்து அவர் படித்திருக்கணும், களத்துல இறங்கி சமரசம் இல்லாமல் வேலை பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தகுதியாக இருக்கு. இதுதான் வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 100 கோடி செலவு பண்ணிட்டு வந்தால் இங்க வந்து அதுக்கு ஒரு 5 வருஷம் வட்டி போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி திருட வேண்டிய சூழ்நிலை வந்து அவங்களுக்கே இருக்கு. பாவம், அவங்களும் வந்து கடனை வாங்கி வீட்டை விற்று அங்கேயும் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கத்துல 1 பைசா செலவே இல்லாமல் ஒரு வேட்பாளர் தேர்வு பெற்று MP ஆகும்போது அவர்களுக்கு வந்து இந்த பணத்தை சுருட்டணுன்ற ஒரு தேவை முதல்ல இருக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரள் நிதி, அதாவது கிரவுட் ஃபண்டிங். யார் இதுக்காக இப்போ இந்த ஒரு பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்குன்னா யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொறுப்பாளர்களும் மக்களும் எல்லாருமே சேர்ந்து ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாங்க. அதாவது நம்ம சின்ன வயசுலலாம் பாட்டிருப்போம், கூட்டாஞ்சோறுலாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி விஷயம் தான் இங்கே நாம் தமிழர் கட்சி நடக்கக்கூடியதை. நான் செலவு பண்ணிடுவேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து தேர் இழுப்பது போலதான் நாம் தமிழர் கட்சியில் தேர்தலும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஜெயிச்சு வந்துட்ட பிறகு நான் தான் அப்படின்ற ஒரு தலகணம் இருக்காது. அப்போ இது போல ஒரு மக்களுக்காக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நாங்கள் எங்களை நீங்கள் ஆதரிக்காமல் 500 ரூபாய்க்காகவும் குவார்டருக்காகவும் நீங்கள் வந்து விலை போகும் பட்சத்தில் அவங்க கிட்ட போய் நீங்க கேட்க கூட முடியாது. நீ 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்ட நீ ஏன் என்கிட்ட வந்து நிக்கிறேன்னு கேட்பாங்க. ஆனால் திரள் நிதி, அதாவது நீங்கள் மக்கள் காசு கொடுத்து எங்களை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் தான் எஜமான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்கள் கிடையாது. அதாவது வேட்பாளர்கள் MLAவோ MPயோ வந்து எஜமானிகளாக இருக்க முடியாது. ஆனா காசு வாங்கிட்டேன்னா அவன் தான் எஜமான். நம்ம போயிட்டு ஐயா சாமி கும்பிட்ற தான் சொல்லணும். இந்த ஒரு மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இந்த அதிகாரம் என்பது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீங்க நல்லா வரணும், அண்ணன் வரணும், நல்லா பேசுறாருன்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதாது. எங்களை நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். ஊராட்சி தேர்தலில் வெற்றி பெற வைக்கணும், சட்டமன்ற தேர்தலில் எங்களை வெற்றி பெற வைக்கணும், பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வைக்கணும். என்னப்பா நீங்க இங்க ஜெயிச்சு என்னப்பா பண்ண போறீங்கன்னு கேட்டா, சில பிரச்சனைகளுக்கு நீங்க வந்து சட்டமன்றத்துல
நம்ம கோட்டையில தான் தீர்வு கிடைக்கும். ஆனா சில பிரச்சனைகளுக்கு டெல்லியில தான் நம்ம போய் பேச வேண்டியது இருக்கும். அதனால இது என்ன 24 என்ன, நீங்க வந்து அடுத்த வாட்டி உங்களுக்கு ஓட்டு போறோம்னு அலட்சியமா விட்டுறாதீங்க. இப்பயும் நீங்க ஓட்டு போட்டு உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் வந்து கொடுக்கும் பட்சத்தில் இங்க இருந்து வெற்றி பெற்று வரும் வேட்பாளர்கள் டெல்லியில நம்மளால கரகோஷங்கள் எழுப்ப முடியும், போராட்டத்துல மாற்ற முடியும். நீங்கள் வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த பூமி விவசாயம் ஒரு பக்கத்துல வேணும், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய கம்பெனிகளும் வரணும் தான். ஆனா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சமநிலையா பேலன்ஸ்டா இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். நம்மளால அதிகபட்சம் என்ன பண்ண முடியும், குடோன் கட்டிட்டு வேர் ஹவுஸ் வைக்க முடியும். அதை தான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. அதை தவிர்த்து வேற எங்கேயுமே இங்க பொருளாதார ஒரு முன்னேற்றமே கிடையாது. இங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பக்கத்துல சென்னையில இருக்க கம்பெனில தான் போய் வேலை பார்க்கறாங்க, அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போறாங்க, இல்ல திருவள்ளூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சிப்காட்டுகளுக்கு இது நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இங்க பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய விஷயங்களை இங்க எதுவுமே பண்றது கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது போல ஒரு முன்னோக்கோட இந்த அரசியல் இந்த கட்சிகள் 70 வருஷம் பண்ணல, இதுக்கப்புறம் பண்ணுவாங்களா நீங்க நினைக்கணும். இந்த கேள்வி உங்களுக்கு வரணும். அதனால மாற்றமா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பா நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைத்தால் கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இந்த மாற்றம் வரும். விவசாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இல்லாமல் விவசாயத்தை செய்து உலகின் பெரிய முதலாளிகளை உருவாக்கி பல நாடுகள் அந்த மாடலை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனா பாவம் இந்த திராவிட மாடலுக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்க வந்து இந்த விவசாயத்தை மட்டும் இல்லாமல் ஒரு பக்கத்துல விவசாயம் இதையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாற்றங்களை நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க வந்து படத்துல ஒரு ஹீரோ சண்டை போடுறாரு, கடைசி வரைக்கும் நியாயமா இருக்கக்கூடிய ஹீரோ ஜெயிக்கணும் நீங்க பாக்குறீங்க. எம்ஜிஆர் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நம்பியார் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ரஜினி தான் ஜெயிக்கணும், ரகுவரன் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, விஜய் தான் ஜெயிக்கணும், அவருக்கு இருக்கக்கூடிய வில்லன் ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் தேர்தல்னு வந்தா மட்டும் யாரெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கானோ, கொலை பண்ணியிருக்கானோ, திருட்டு பசங்க எல்லாம் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இது உங்களுக்கே நியாயமான்றதை மட்டும் நீங்க வந்து யோசிக்கணும். நீங்க படத்துல மட்டுமே ஹீரோக்களை தேடாதீர்கள், களத்துல இருக்க ஹீரோக்கள் நீங்க கண்டிப்பா வந்து தேடுங்க, பாருங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, உங்களில் ஒருவராக தான் நாங்கள் இருக்கோம். நீங்க எப்போனாலும் நீங்க வந்து இங்க போய் எளிய பிள்ளைகளை வந்து நீங்க அடைஞ்சிடலாம். இதை மட்டும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு வரவிருக்கும் 24 பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு அதிகமான வாக்குகளை கொண்டு வந்து சேர்த்து நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற செய்ய வேண்டும். 2024 அண்ணன் சீமான் தமிழ்நாட்டின் முதல்வராக ஆக்கிறதுக்கு இந்த தேர்தல் வந்து பெரிய ஒரு இதுவா ஒரு படிக்கலா இருக்கும். பூந்தமல்லி மக்கள் இதுவரைக்கும் 33,000 வாக்குகளை போன 21 தேர்தலில் அளித்திருக்கீங்க. இந்த வாட்டி அதை வந்து 2 மடங்கு நீங்க கொடுத்தால் போதாது, 3 மடங்கு கொடுத்து உங்கள் வெற்றியை உங்கள் அடுத்த தேர்தலில் 26ல பூந்தமல்லியில இருந்து ஒரு எம்எல்ஏ வரணும். இந்த வாட்டி நீங்க எல்லாம் ஓட்டு போட்டால் மட்டும்தான் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் என்னால் வெற்றி பெற முடியும். கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஒரு பெரிய கூட்டம் எவ்வளவு அமைதியா நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இதே வேற இடத்துல இதான் நடந்திருந்தா நேரம் கடையை மூட்டு ஷட்டர் போட்டு போயிட்டு இருப்பாங்க. பொதுக்கூட்டம் நடக்கும் போது திறந்திருக்க ஒரே கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்மார்க்கா மட்டும் தான் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில இங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு அரசியல் பண்ண முடியும்ன்றதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கண் திறந்து பாருங்க, வாய்ப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.